ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, பெருசாக யாரும் தொடாத, பேசாத ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளட்டரில் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் ஒரு ஆப் ஹேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஆகுன்றது ஆன்சர். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ளட்டரில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. பிளாக்னு ஒன்று இருக்குது, ப்ரொவைடர் இருக்குது, கெட்எக்ஸ், ரிவர்போர்டு, ரெடெக்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இதில் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன லெவல்னால் கெட்எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீடியமான லெவல் அப்படின்னா ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எங்கே பஞ்சாயத்து வரும்னா, ஆப் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆப் வந்து ப்ரொடக்ஷனில் நல்லா தான் லைவில் போய்கிட்டு இருக்கும். எது வரைக்கும் போகும்னா, யாராவது இந்த இஷ்யூவை வச்சு, இந்த பக்கை வச்சு அந்த ஆப்பை ஹேக் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கை சுமூகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் தெரியும். இந்த கோட் ஸ்னிப்பெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ப்ரொவைடர் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம ப்ரொவைடரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர். உங்களுக்கு சூப்பர் செக்யூர்ட்னு ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ரொவைடரோட இம்ப்ளிமெண்டேஷன். உங்களுக்கு உள்ள 3 வேரியபிள் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கை பார்த்தாப்புலனா இது என்ன பிரச்சனைன்றதை சொல்லிடுவாப்புல. இது என்ன மாதிரி என் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தாங்கன்னா, என்னப்பா பிரச்சனை, நல்லா தானப்பா இருக்குது இதில், அந்த மாதிரியான கேட்க தோணும். ஸோ இது பிரச்சனை எங்கே வரும்னா, இது எல்லாமே ஸ்டேட் கூட சம்மந்தப்பட்டது. ஏபிஐ கீ, இந்த யூசர் டோக்கன் அண்ட் யூஸ் அட்மின், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் எங்கே போய் உட்காருன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் டைனாமிக்காக ரன் ஆகும்போது அதனுடைய மெமரியில் தான் போய் உட்காரும். ப்ரொவைடரில் போடுற அனைத்துமே மெமரியில் தான் போய் சேரும் டைனாமிக்காக ரன் ஆகும்போது. ஸோ ஸ்டேட் வேலிடேஷன் எங்கேயுமே பண்ணலைங்க. ஸ்டேட்டுக்கான வேலிடேஷன் துளி அளவு கூட எங்கேயுமே இல்லை. இது என்ன பிரச்சனை ஆகும்னா, டைனாமிக்காக ரன் ஆகும்போது மெமரியை டம்ப் பண்ணுற டூல் நிறையா இருக்குது. அந்த மாதிரி டூலை யாராவது எடுத்துக்கொண்டு போய் மெமரியை அப்படியே மொத்தமாக கப்புன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பார்த்தாங்கன்னா, இந்த ஏபிஐ கீ எல்லாமே நமக்கு வேரியபிள் இருக்குது. ஏபிஐ கீயை வேரியபிளில் ஸ்டோர் செய்யவே கூடாது. வேரியபிள் இருக்கா, அந்த டைனாமிக்காக ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது ஏபிஐ கீ எக்ஸ்போஸ் ஆகிடும். மெமரியில் தான் இருக்கும். மெமரி எடுத்து பார்த்தாங்கன்னா ஏபிஐ கீ தெரிஞ்சிடும், யூசர் டோக்கன் தெரிஞ்சிடும். இது 2 பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். புதுசாக வர்ற பல பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ளட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது குழந்தை பருவத்தில் இருக்குது. இன்னும் டீனேஜ் ஆகி அடல்ட் ஆகி இன்னும் அடுத்து இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஸோ இது இப்போ தான் எமர்ஜிங் ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ புதுசாக ஃப்ளட்டரை படிக்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய தப்பு. ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருந்து ஃப்ளட்டருக்கு ஸ்விட்ச் ஆகிறவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும். பட் ஃப்ளட்டரை தான் இனிஷியலாக இப்போ எடுத்து படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தப்பு வந்து பெரும்பாலான பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. இன்னொரு பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ கீயை வந்து நான் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஷேர்டு ப்ரிஃபரன்ஸஸ் அப்படின்றது ஒரு சின்ன மினியேச்சர் க்யூட்டான ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ பெரிய லெவலில் லோக்கல் டேட்டாபேஸ் போடுறோன்னா ஹைவ் மாதிரி போவோம் ஃப்ளட்டரில். சின்ன லெவல்னால் ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி போவோம். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்கிரிப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்காது. இது வந்து ஒரு XML டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டு, XML டைப் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு XML ஃபைலில் கீ வேல்யூ பேர்ஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். நார்மலாக XML எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இதுவும் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் ஏபிஐ கீ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேசிக்காக எப்படி என்கிரிப்ஷன் பற்றி ஐடியா இருந்திருக்காது. ஸோ இல்லாமல் ப்ளைன் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிடுவீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, ப்ளீஸ் ஹேக் மீ அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் வச்சு, ப்ளீஸ் ஹேக் மீ .txt அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் வச்சு என் தயவுசெய்து ஹேக் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபைலுக்குள்ளே ஏபிஐ கீ நீங்கள் போட்டுட்டு போகிற மாதிரி இது நீங்கள் பண்ணுறது. இந்த விஷயம் என்ன பஞ்சாயத்துனா, நீங்கள் XMLல நீங்கள் அந்த ஷேடோ ப்ரிஃபரன்ஸில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகிரும். எந்த ஆப் வேணாலும், இன்னும் சொல்லணும்னா யார் வேணாலும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அந்த ஏபிஐ கீயை பார்க்க முடியும். அப்போ அதுக்கு பேர் சீக்ரெட்டே கிடையாது. அது வந்து பப்ளிக்காக இருக்கக்கூடிய விஷயம் ஆயிரும். அப்புறம் இது ரொம்ப தவறான செயல் இது. ஸோ இது இதை விட்டுருங்க. இதுக்கடுத்து இஸ் அட்மின். இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. என்ன லாஜிக்னால், அந்த இஸ் அட்மின் வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் அந்த யூசர் வந்து அட்மின் கிடையாது, அது ட்ரூவாக இருந்தால் அந்த யூசர் அட்மின். இதுதான் லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. பிரச்சனை எங்கே வரும்னா, டைனமிக் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டைனமிக் ஏதாவது இப்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டூல்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ரிட்டா இருக்குது. ஃப்ரிட்டா மாதிரியான டூல்ஸை வச்சு யாராவது டைனமிக்காக இஸ் அட்மின் அப்படின்ற வேல்யூ ஃபால்ஸாக இருக்கிறத ட்ரூன்னு மாற்றிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த யூசர் அட்மின் ஆயிடுவாங்க. நீங்கள் அட்மின் ஆகணுமா, அந்த வேல்யூ ட்ரூன்னு மாற்றுங்க, வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து சின்ன சினாரியோ வச்சுக்கோங்க. இதே ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோனா, நீங்கள் பேங்கிங் ஏதாவது ஒரு ஆப் பண்ணுறீங்க, பேங்கிங் சம்மந்தமாகவோ இல்லை பணத்தை கையாளுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா,
அதில் இதே ப்ரொவைடரில் இஸ்அட்மின்க்கு கீழே இன்னொரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். மை அமௌண்ட், மை வாலெட், மை சேவிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் இருக்குது. சரி, அதான் வேரியபிள் இருக்குது, இன்ட்டு வேரியபிள் இருக்குது. அந்த இன்டிஜர் வேரியபிளுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பணத்தை ட்ராக் பண்ணுறதுக்கான இது. உங்களுக்கு அன்லிமிட்டெட் மணி வேணும்னா டைனமிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நமக்கு வாய்ப்பு இருந்தால் பிற்காலத்தில் போடுவோம். ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வழியெல்லாம் வச்சு ஃப்ளட்டர் ஆப்பை பொறுத்தவரை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ முடிந்தவரை தவிர்த்துருங்க. நமக்கு முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் பிற்காலத்தில் ப்ரிவென்ஷன் வீடியோ, நமக்கு குட் ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ் வீடியோ முடிஞ்சால் நம்ம பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.